காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த கோல்ட்ரிஃப் மருந்து இது வந்து இந்தியா முழுக்க சப்ளை செய்யப்பட்டதா சொல்லப்படுது. அதில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் 20 குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைக்குனிவு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல பெரிய அளவில் பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் தமிழகம் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அந்த நிறுவனம் வந்து பல குறைபாடுகளோட இயங்கிட்டு இருப்பது இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. எப்ப இவ்வளவு குழந்தைகள் இறந்ததற்கு பிறகுதான் அந்த நிறுவனம் வந்து முறையாக செயல்படவில்லை அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசாங்கம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அமைப்புக்கு தலைவரே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அந்த அமைப்பினுடைய இணை இயக்குனர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கின வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. 2 அதிகாரிகளை, அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சுகாதாரத்துறை அமைச்சருக்கே போதிய விழிப்புணர்வு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதான் லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் பல டிபார்ட்மெண்ட்ஸில் அது தலைவிரித்து ஆடுதுங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த டிபார்ட்மெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் பயங்கரமாக இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததற்கு பிறகுதான் விழித்து கொண்டு நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். இன்னும் எத்தனை மருந்து நிறுவனங்கள் இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெரியல. சுகாதாரத்துறையின் தோல்விக்கு மற்றும் ஒரு சான்றா இருக்க விஷயம் தான் நாமக்கல் கிட்னி திருட்டு. இதற்கு சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கை தடை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இதுவும் திமுக அரசுக்கு ஒரு மிக பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது, பலத்த அடியாவும் பார்க்கப்படுது. இல்ல, ஒட்டுமொத்தமாகவே திமுக வந்து அவர்கள் மக்களுக்கு கொடுத்த நிறைய வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. இந்த ஆட்சி அதிகாரத்தை நடத்துவது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இதை நோக்கி தான் இவங்க போறாங்களே தவிர மக்களினுடைய அடிப்படையான விஷயங்களை இவங்க பெருசா. ரிப்பன் பில்டிங் மாளிகை வாசல்ல அவங்க ஒரு 13 நாட்கள் போராட்டத்திற்கு பின்னாடி அவங்க அடித்து ஒடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை நம்ம ஊடகத்துல பார்த்தோம். அதற்கு பின்பு இப்பவும் அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசப்பட மாட்டேது. அவங்களோட போராட்டங்கள் ஆரம்பிச்ச உடனே போலீசாரால முடக்கப்படுது. அதான் உங்களுக்கு வேலைக்கு நாங்க இங்க இவங்க இல்லைன்னா நாங்க வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வருவோம். அதாவது அவங்க என்ன வேலை செய்யறாங்க, அது எவ்வளவு தூரம் வந்து அந்த வேலை ஒரு முக்கியமான ஒரு இது, எவ்வளவு தூரம் அவங்க தியாகம் செஞ்சு அவங்க இதை செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் தள்ளிட்டு அதை வந்து ஒரு பிசினஸா பாக்குறாங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் திரு இஸ்மாயில் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துல காஞ்சிபுரத்துல தயாரிக்கப்பட்ட அந்த கோல்ட்ரிஃப் மருந்து இது வந்து இந்தியா முழுக்க சப்ளை செய்யப்பட்டதா சொல்லப்படுது. அதுல மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துல 20 குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைக்குனிவு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசப்படுது. அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல தமிழகம் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? மத்திய பிரதேசத்தில் நடந்த அந்த சம்பவம் வந்து மிகவும் ஒரு துயரமான சம்பவம், வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதில் வந்து இப்போ தான் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. அதில் சில தகவல்கள் வந்து உண்மையாக ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. குறிப்பாக நம்ம அந்த காஞ்சிபுரம் சுக்குவார் சத்திரத்தில் வந்து ஒரு நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. அந்த நிறுவனம் வந்து பல குறைபாடுகளோட இயங்கிட்டு இருப்பது இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. எப்போ இவ்வளவு குழந்தைகள் இறந்ததற்கு பிறகு தான் அந்த நிறுவனம் வந்து முறையாக செயல்படவில்லை அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசாங்கம் கண்டுபிடிக்கிறாங்க. இது உண்மையாகவே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தமிழ்நாடு மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அவங்க தான் வந்து இதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும். இந்த மருந்து தயாரிக்கூடிய கம்பெனிகள் வந்து முறையாக செயல்படுறாங்களா, எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத இவங்க தான் செக் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்புக்கு தலைவரே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அந்த அமைப்பினுடைய இணை இயக்குனர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கின வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த சம்பவத்தில் வந்து இந்த சம்பவத்திற்கு பிறகு, இவ்வளோ குழந்தைகள் இறந்ததற்கு பிறகு 2 அதிகாரிகளை, அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது பயங்கர இர்ரெகுலரிட்டிஸ் வந்து நிறைய வந்து அந்த நிறுவனம் விதிமுறைகளை முறையாக பின்பற்றலை அப்படிங்கிற ஒரு செய்தி. இதற்கு முன்பாக பார்க்கும்போது சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய கணக்கு தணிக்கையர். இந்த அமைப்பு வந்து பொதுவாக அரசாங்கத்தினுடைய அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் முறையாக செயல்படுறாங்களா அப்படிங்கிறத தணிக்கை பண்ணக்கூடிய அமைப்பு. 2G ஸ்பெக்ட்ரம்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த அமைப்பு வந்து தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை வந்து இது பண்ணுறாங்க. 2024 அவங்க ஃபுல்லாக ஆய்வு பண்ணிவிட்டு அவங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து பல நிறுவனங்கள் வந்து முறையாக செயல்படவில்லை, அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவங்க செயல்படலை, காற்றோட்டத்தை பராமரிக்கக்கூடிய விஷயம், தூய்மையை பராமரிக்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்களில் அவங்க வந்து முறை இல்லாமல் நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அலாட்டை வந்து அவங்க அப்பயே கொடுக்குறாங்க, 2024 கொடுக்குறாங்க. பட் வந்து என்னென்னா, அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சரியாக கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிற புகார் எழுந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
இதே சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்ததுதான் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மத்திய பிரதேசத்தில் நடந்ததுலாம் அந்த செய்தி பெருசாக மக்களுக்கு வந்து சேரலை. இதுவே தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? இல்ல இதுல சுகாதாரத்துறை அமைச்சருக்கே போதிய விழிப்புணர்வு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதான் லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் பல டிபார்ட்மெண்ட்ஸில் அது தலைவிரித்து ஆடுதுங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் பயங்கரமாக இருக்குது. அதாவது மருந்து நிறுவனம் நம்ம வச்சுருக்கிறோன்னா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டோம்னா நம்மளோட செக்கிங்கே வரமாட்டாங்க, ஆடிட்டிங்கே வரமாட்டாங்க, நம்ம எப்படினாலும் நடந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. எனவே வந்து என்னென்னா ஊழல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது. பயங்கரவாதத்தால் உயிரிழந்தவர்களோட இந்தியாவில் வந்து ஊழலால் வந்து ஏற்பட்ட அந்த விபத்துகள் உயிரிழந்தவர்கள் அதிகம். எனவே வந்து என்னென்னா தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததற்கு பிறகு தான் விழித்து கொண்டு நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். இன்னும் எத்தனை மருந்து நிறுவனங்கள் இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதே மாதிரி வந்து நமக்கு வெளி மாநிலங்கள்லேருந்து மருந்து உள்ளே வருதுல்ல, அப்போ அந்த மாநிலங்களில் அவங்க எப்படி செயல்படுறாங்களோ அது அந்த மாநிலத்தினுடைய ஒரு இது. அந்த மருந்துகள் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறது இவங்க எவ்வளோ தூரம் செக் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன மருந்துகள்லாம் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ சுகாதாரத்துறையின் தோல்விக்கு மற்றும் ஒரு சான்றா இருக்க விஷயம் தான் நாமக்கல் கிட்னி திருட்டு. இதற்கு சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கை தடை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இதுவும் திமுக அரசிற்கு ஒரு மிக பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது, பலத்த அடியாகவும் பார்க்கப்படுது. இது குறித்து உங்கள் பார்வை என்ன சார்? இல்லை, ஒட்டுமொத்தமாகவே திமுக வந்து அவர்கள் மக்களுக்கு கொடுத்த நிறைய வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் என்ன, திமுகவினுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜி ரிலேட்டடான ஒரு ஓட் பேங்க் தான். அந்த குறிப்பாக தலித் மக்கள், சிறுபான்மையினர், இவர்களுக்கு இவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகளை பேசிக் அடிப்படையாக நிறைவேற்றி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நிறைவேற்றவில்லை. இதுவே ஒரு பெரிய ஒரு இது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிட்னி திருட்டு விவகாரம் இதுவாக இருந்தாலும் சரி, இன்னும் வந்து நான் சொன்ன இந்த லஞ்ச ஊழல் முழுவதும் பரவி இருக்கிற லஞ்ச ஊழல், இயற்கை வள சுரண்டல், இயற்கை வள திருட்டு, இப்படி பல விஷயங்களும் என்ன அப்படின்னா இவங்க முழுக்க வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை நடத்துவது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இதை நோக்கி தான் இவங்க போகிறாங்களே தவிர மக்களினுடைய அடிப்படையான விஷயங்களை இவங்க பெருசாக கேர் பண்ணிக்கலை அப்படிங்கிறது தான் இந்த சம்பவங்கள்லாம் காட்டுது. அதற்கான அந்த பதிலை வந்து நிச்சயமாக தேர்தலில் மக்கள் கொடுப்பாங்க. இப்போ மருத்துவத்துறை ஒரு பக்கம் இப்படி இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம். இந்த ரிப்பன் பில்டிங் மாளிகை வாசல்ல அவங்க ஒரு 13 நாட்கள் போராட்டத்திற்கு பின்னாடி அவங்க அடித்து ஒடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை நம்ம ஊடகத்துல பார்த்தோம். அதற்கு பின்பு இப்பவும் அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசப்பட மாட்டேது. அவங்களோட போராட்டங்கள் ஆரம்பிச்ச உடனே போலீசாரால முடக்கப்படுது. ஆனா அவங்களுடைய கதறல்கள் இன்னும் சமூக வலைதளங்கள் மூலமா கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்துக்கு தீர்வு தான் என்ன சார்? அது தீர்வு என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து இது வந்து ஒரு தேர்தலில் ஒரு பெரிய எதிர்வினை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தலித் கம்யூனிட்டியா அந்த தலைவர்கள் சில பேரை நாம் வந்து கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா போதும், அவங்க நமக்கு வாக்குகளை வாங்கி கொடுத்துருவாங்க. சிறுபான்மை சமூகமாக இந்த தலைவர்களை நம்ம கரெக்ட் பண்ணிட்டா போதும், இவங்க வாக்குகளை வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, சோசியல் இன்ஜினியரிங், அந்த ஸ்ட்ரக்சரை வந்து திமுக வந்து நெருங்கவே இல்லை. ஒரு சமூக அடித்தளத்திலேருந்து ஒரு மாற்றத்தை வந்து அவங்க வந்து விரும்பவே இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கட்டும், நம்ம நிர்வாகம் மட்டும் பண்ணிட்டு பணம் சம்பாதிப்போம், அப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு தலித்து உரிமைகளுக்காக நாங்கள் பேசுகிறோம், சாதி ஒழிப்பு, சமூக நீதி இப்படிலாம் பேசக்கூடியவங்க ஏற்கனவே நடந்த இப்போ திரும்ப போராட்டம் நடந்ததா சொல்கிறீங்களா, ஏற்கனவே நடந்த போராட்டத்தை இவங்க எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவங்களே ஒரு வழக்கை, இவங்களோட ஆட்களை வைத்து இவங்களே ஒரு வழக்கை போட்டாங்க. அது நீதிமன்றத்துக்கு போச்சு. உடனே அங்கேருந்து ஒரு கலைக்க சொல்லி ஒரு உத்தரவு, அது இவங்களே உத்தரவு வாங்கி இவங்களே போலீஸை வைத்து கலைச்சி தான் நம்ம பார்க்க முடியுது. எனவே என்னென்னா மீண்டும் அதை தான் செய்ய போகிறாங்க. இப்போ திரும்பவும் வந்து இவங்க வந்து அந்த தொழிலாளர்களுக்காக நின்று இவங்க இது பண்ண அவங்க கோரிக்கைகள் நிறைவேற்ற போகிறதில்ல. ஏன்னா இது முழுக்க கமர்ஷியல் ஆகிடுச்சு. ஒரு தனியார் நிறுவனங்களுக்கு கூட தான் நிறையா லாபம் கிடைக்குது. அது அங்கே உள்ள திமுகவில் முக்கியமான தலைவர்கள் அதுக்கு லாபம் சம்பாதிப்பாங்க. இப்போ எல்லாருமே நம்ம வந்து ஒரு பண்டிகை காலம்ன்றதுனால தீபாவளி கொண்டாட தயாராகிட்டோம். தமிழக அரசும் மற்ற ஊழியர்களுக்கு வந்து போனஸ் எவ்வளவு கொடுக்க போறாங்கன்ற லிஸ்ட் எல்லாம் கூட வெளியிட்டுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியம், இது வரைக்கும் செஞ்ச பணிக்கான ஊதியத்தையே ஒழுங்கா வழங்காம அவங்கள பணிக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க. இதனால அவங்க வந்து இந்த தீபாவளியை நாங்க கருப்பு தீபாவளியா அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட அரசாங்கத்தோட பார்வை அவங்க பக்கம் போகாம இருக்கு. அதான் உங்களுக்கு வேலைக்கு நாங்கள் இங்கே இவங்க இல்லைன்னா நாங்கள் வெளியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வருவோம். அதாவது அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அது எவ்வளோ தூரம் வந்து அந்த வேலை ஒரு முக்கியமான ஒரு இது, எவ்வளோ தூரம் அவங்க தியாகம் செஞ்சு அவங்க இதை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தள்ளிட்டு அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க. இந்த வேலைக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு சம்பளம், நீங்கள் பண்ணலைன்னா எங்களுக்கு வேறு ஆள் இருக்கிறாங்க, வேறு தனியார் நிறுவனங்கள்கிட்ட நாங்கள் ஒப்பந்தம் கொடுத்தோம்னா
அவங்க எங்களுக்கு வட இந்தியாவிலேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இதை விட சீப் லேபரை வந்து அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ உங்களுக்கு எதுக்கு நாங்கள் தரணும்? அந்த வேலையை வந்து அவங்க வந்து அதாவது இடஒதுக்கீடு விஷயத்தில் க்ரீமி லேயர் அப்படிம்பாங்க. க்ரீமி லேயர்னால் என்னென்னா, ஒரு சமூகத்தில் உள்ள பணக்காரர்கள் வந்து தொடர்ந்து அந்த சலுகைகளை அனுபவிக்கிறாங்க. இப்போ ஒரு தலித் சமூகம் இருக்குது அப்படின்னா அந்த சமூகத்தை சேர்ந்த பணக்காரர்கள் மட்டும் அந்த இடஒதுக்கீடு சலுகைகள்லாம் அனுபவிக்கிறாங்க. அப்போ அவங்க அதனால் பிரயோஜனம் இல்லை, ஏழைகள் தான் அனுபவிக்கணும். அப்போ ஏழைகளுக்கு அது போய் சேரணும் அப்படின்னா க்ரீமி லேயர்னு ஒரு சிஸ்டம் சொல்கிறாங்க. அதாவது அந்த மேல் மட்டத்தில் உள்ளவர்களுக்கு அந்த சலுகைகள் போகக்கூடாது, கீழே உள்ளவங்களுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது க்ரீமி லேயர். இந்த க்ரீமி லேயரை இந்த திமுக எதிர்க்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த பணக்காரர்கள் வந்து இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ், அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. அப்போ அந்த சிஸ்டம் தொடரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதே திமுக தான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பண்டமாக பார்க்குறாங்க, ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க. அவங்கள வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறாங்களே அவங்கள மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்காம, இவங்க இல்லைன்னா இன்னொரு குரூப்பை நாங்கள் வந்து ஹையர் பண்ண முடியும் எங்களால் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறது தான் இதற்கு இது பிரச்சனைக்கு காரணமாக நான் பார்க்குறேன். இப்போ கரூர் கூட்ட நெரிசல் பலி குறித்த அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஆளும் திமுக அரசை தான் உச்சநீதிமன்றம் பல கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சில தகவல் வருது. இன்னொரு தகவல் தாவேக்காவை தான் உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பி விளாசிருக்காங்க, விமர்சிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனா கரூர் இந்த இஷ்யூல உச்சநீதிமன்றத்தோடைய நிலை என்னவா தான் இருக்கு சார்? இல்லை, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா விஜய் தரப்பினர் வந்து அவங்க சரியாக நடந்துக்கல. இவங்க உச்சநீதிமன்றம் இல்லை, இவங்க எந்த ப்ரிவி கவுன்சில் லண்டனுக்கே போனாலும் இந்த விவகாரத்தில் விஜய் தரப்புக்கு ஆதரவாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரம் திமுகவுடைய நெக்லிஜென்ஸு, அலட்சியம் வந்து அங்கே இருக்குது. அது இப்போது வரைக்கும் நீதிமன்றத்தால் பெரிதாக அடையாளப்படுத்தப்படலை. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் வந்து தொடர்ந்து ப்ராசஸில் இருக்குது. இப்போ கூட தேதி குறிப்பிடாமல் அந்த வழக்கை வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து இந்த வழக்கினுடைய முடிவில் தான் நமக்கு வந்து உண்மையான விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். திமுகவோட நெக்லிஜென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து நீதிமன்றம் சொல்லலை, அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பை நோக்கி தான் நிறைய கேள்விகள் எழுப்புகிறாங்க. குறிப்பாக இவங்க தொடர்ந்து எழுப்பக்கூடிய சந்தேகம் என்னென்னா, எப்படி வந்து திடீர்னு ஒரே இரவில் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, நைட்டில் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, எப்படி அவ்வளோ டாக்டர் வந்தாங்க, இதெல்லாம் கேள்விகள். இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தில் இவங்க விஜய் கட்சி வந்து மனுவை போட்டிருக்கிறாங்க. பட் அதுக்கு நீதிபதிகளே பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட கோரிக்கை விடுத்தாலே அவங்க டாக்டர்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது சாதாரண ஒரு விஷயந்தான், அவசர காலங்கள் இதெல்லாம் வந்து யூஸ்வலான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாகவே திண்டுக்கலை சேர்ந்த நிறைய மருத்துவர்கள் உடனே கரூருக்கு போனாங்க. அது தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய மெடிக்கல் ஹப்பு. உங்களுக்கு எல்லா மருத்துவ கட்டமைப்பு எல்லா மாவட்டத்துலேயுமே இருக்குது. நம்ம வந்து வட இந்தியாவில் வந்து இல்லை. அதனால் இதெல்லாம் ஒரு சாதாரணமான கேள்வி. இதை வந்து அவங்க எப்படின்னா திமுகவை வந்து ஒரு ப்ளேம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோடு அவங்க போட்டாங்க. அது பெருசாக எடுபடலை. இருந்தாலும் வந்து திமுகவுடைய அந்த ரோலை வந்து உச்சநீதிமன்றம் கண்டுக்காமல் விட்டுருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமாக அதுக்கான முகாந்திரம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வெளியில் வரும். இப்போ நீங்க ஒரு ஊடகவியலாளராக இருக்கீங்க சார், இது போன்று ஊடகவியலாளராக இருக்க பலரையும் திமுக அரசு அச்சுறுத்துறாங்க, அவர்கள் குறித்து ஒரு செய்தி போடும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுது. அதற்கு மிகப்பெரிய சான்று இப்போ அரசு கேபிள்கள்ல இருந்து புதிய தலைமுறை நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊடகவியலாளர்களை திமுக அரசு நடத்தும் விதம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, திமுக அவங்களுக்கு வந்து ஊடகவியல் அல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு எதிராக யார் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து கடுமையான ஒடுக்குமுறைக்கு இவங்க ஆளாக்குவாங்க. அவங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுக்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் வந்து நடுநிலையோடு இருக்கிறாங்களோ அவங்கள தான் இவங்க அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ புதிய தலைமுறை அப்படிங்கிறது வந்து அவங்க சில நேரங்களில் ஒவ்வொரு இதை எடுப்பாங்க, ஒரு சைடு எடுப்பாங்க. பட் அது ஒரு நடுநிலையான சேனல், அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ இதே திமுக வந்து இவங்களுக்கு கொள்கை எதிரியார் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய சேனல் எவ்வளோ சேனல் தமிழ்நாட்டில் இருக்குது தெரியுங்களா? ஜனம் டிவின்னு ஒரு டிவி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் ஒரு மாநில அரசாங்கம் வந்து அனுமதி இல்லாமல் நீங்கள் ஒரு ஊடகத்தை, ஒரு சேட்டலைட் சேனலை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு மாநிலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கவே முடியாது. அது இந்த ஊடகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அந்த சேனல் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படுது நீங்கள் நினச்சிட்டு ஒரு மாநில அரசாங்கம் நினச்சிட்டாங்கன்னா அவங்க உள்ளே வரவே முடியாது. ஆனால் ஜனம் டிவி எப்படி உள்ளே வருது? அது பிஜேபியோட டிவி. அது வந்து உள்ளே வந்து சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. அவங்க திமுகவுக்கு எதிராக கடுமையான செய்தியில் வெளியிட்டு கொண்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆசியா நெட் அப்படிங்கிற ஒரு ஊடகம் இருக்குது. அவங்க வந்து பிஜேபி எம்பி கேரளாவை சேர்ந்தவர், அவருடைய நிறுவனம்.
அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியோட பல சேனல்கள் இங்கே இருக்கிறாங்க, வலைதளங்கள் இருக்கிறாங்க, யூடியூப் சேனல் இருக்கிறாங்க, இப்படி பல பேர் இருக்கிறாங்க. இவங்க யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா அவங்களெல்லாம் தொட்டால் இவங்களுக்கு பிரச்சனை, அதனால் அவங்கள தொட மாட்டாங்க. யாரெல்லாம் தமிழ்நாட்டு மக்களோடு நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் நடுநிலையாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் புதிய தலைமுறை. அதே போல் ஜெரால்டு ஃபெலிக்ஸு ரெட்பிக்ஸு அவர் வந்து என்ன அவர் தப்பு பண்ணிட்டார்? உங்கள் அரசாங்கத்தை எது கேள்வி தான் கேட்குறாரு. அவர் மீது தொடர்ந்து வழக்கு. சவுக்கு சங்கர் வந்து அவர் மீது நமக்கு மாற்று கருத்துக்கள் நிறையா விஷயம் இருந்தாலும் கூட அவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒடுக்குமுறை. இதே போல் நீங்கள் வந்து பாண்டேவுக்கு எதிராக உங்களால் பண்ண முடியுமா? உங்களை அவ்வளோ தூரம் எதிர்க்கிறார். அந்த பாண்டேவன் வீட்டுக்கு முதலமைச்சர் போகிறார். மாரிதாஸ்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன செய்ய முடிஞ்சு உங்களால்? அப்போ பிஜேபி தரப்பினர் அப்படின்னு வந்துட்டால் அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகிறது. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இவங்களால் ஏற்படுத்த முடியாது. நடுநிலையான ஊடகவியலாளர் யாராகனா அவங்களுக்கு எதிராக இவங்க சாட்டை வந்து சுழற்றுறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எனவே இதெல்லாம் வந்து எடுபடாது. இதெல்லாம் கண்டு யாரும் பயப்பட மாட்டாங்க. தமிழக அரசியல் களம் குறித்த பல தகவல்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.